நான் ஒரு கேள்வி கேட்கட்டா உங்கள்கிட்ட. 2023 அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேலை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதுக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அமேசான் சமீபத்தில் ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டரில் அமேசானோட கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல்னு சொல்லிட்டு மொட்டையாக ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. இது வந்து 2024 நான் சொல்றது. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம் வருதுல்ல, அதுக்கு முன்னாலே இந்த சேலை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அவங்களுடைய பிளான். ஸோ அதை தாங்க 2023 எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் டாப் செல்லர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 23 அமேசானோட கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் நடந்துச்சுல, அதில் டாப் செல்லர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் டிவி அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இவங்க தான் டாப் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த வட்டம் 2024 மை கெஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். புட்டுன்னு வைக்க போகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க டாப் செல்லர்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ப்ளஸ் அக்சசரிஸ். இதில் நம்ம லேப்டாப்ஸ் பார்க்கலாம், அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், இது எல்லாமே அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு 80% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க when you buy the product. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அமேசான் தளத்துக்குள்ளே போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? அமேசானை ஓப்பன் பண்ணிடுவோமா? இந்த போட்டிருக்கு பாருங்க, கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் கமிங் சூன். அதை நான் தட்டுறேன். இதாங்க, டேட்லாம் மென்ஷன் பண்ணல. எஸ்பிஐ கார்டு இருந்தால் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. கிரேட் டீல் இருக்குது, நோ காஸ்ட் இஎம்ஐ, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இருக்குது. மக்களை இந்த பாருங்க, அப் டு 80% எலக்ட்ரானிக் அண்ட் அக்சசரி பாருங்க, அப் டு 45,000 வரைக்கும் ஆஃப் இருக்குது. லேப்டாப் வாங்கினீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் வாங்கினா 60%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் 75% வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் 80%. ஸோ இதை நம்ம தட்டுவோம். 1 டே டெலிவரி சர்வீஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா, அதுவும் இந்த சேல் டயத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் பாருங்கள், லேப்டாப்ஸ், டேப்லெட்ஸ், ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், கேமிங் லேப்டாப்ஸ், கேம் கேமராஸ், பிசி அக்சசரி, ஹோம் ஆடியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சேல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இதை அன்லாக் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்றுனா இப்படி தட்டி பார்க்கலாம். போட்டு, வேவ், சிக்மா 3. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10, 2, 4, 6, 8 ஒரு 8 கேட்ஜெட்டுக்கு வந்து ப்ரைஸை வந்து குறைக்க போகிறாங்களாம். அதை வந்து பாருங்கள், எல்லாம் லாக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுடைய சாய்ஸாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஷாப் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் பிராண்ட்ஸ்ன்னு போட்டு அது போட்டிருக்காங்க. டெல்லி, ஹெச்பி, எசூஸ், போட்டு, அப்புறம் சாம்சங், லெனோவோ, ஆப்பிள், சோனி, இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதே நீங்கள் பார்க்கலாம். போட்டோட பட்ஸு, ஸ்மார்ட் வாட்சு, மீ, சோனி, இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்கு வந்து அப் டு 80% கொடுக்குறாங்க. அடுத்த டாப் செல்லரை நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் டிவி வகைகள் ப்ளஸ் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் அதிகபட்சமாக நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரு 65% அப்படின்னு இருக்காங்க. அதுவும் நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிராண்டு பெரிய பிராண்டாக இருந்தால் இந்த பெர்சன்டேஜ் கிடைக்கும்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேற என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுறேன். அடுத்தது ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். அதுக்கு வந்து 65% அதிகபட்சமாக உங்களுக்கு ஆஃப் கொடுக்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் பிராண்டுக்கு வந்து, அதாவது பெரிய பெரிய பிராண்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நபராக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 65% அதிகபட்சமாக. அதே மாதிரி உங்களுக்கு டிவி வந்து மந்த்லி உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி, அதே மாதிரி வட்டி இல்லா கடன், நோ காஸ்ட் இஎம்ஐ, மந்த்லி தவணை முறையில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக ஒரு 24 மாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், உங்கள்கிட்ட ஏதாவது பழைய டிவைஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து கூட நீங்கள் அதிகபட்சமாக 5,500 வரைக்கும். இப்போ நம்ம அதை தட்டுவோம். நியூ லான்ச்சஸ் பாருங்கள், நியூ லான்ச்சஸ்லாம் இந்த டயத்தில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 1, 2, 3 ஒரு 4 பிராண்டில் உள்ள ஸ்மார்ட் டிவியை லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் அன்னைக்கு. அதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க. அதே மாதிரி கரண்ட்லியே அவங்களுடைய தளத்தில் இருக்கக்கூடிய டாப் பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், சாம்சங்கோட 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி தட்டுறேன். என்னோட ஓப்பன் ஆக மாட்டுக்கு. எனிவே லிங்க் கொடுக்கல நினைக்கிறேன், பாருங்க. என்ஜாய் சேவிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூ லான்ச்சஸ், நோ காஸ்ட் இஎம்ஐ, அடிஷ்னல் வாரண்டி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், செம. இது எல்லாமே நீங்கள் எந்த பிராண்டில் வந்து நீங்கள் அந்த ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்களோ அதுக்கு இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஃபைனலி
டாப் செல்லருக்கு டாப் செல்லர் யார் தெரியுதா? நான் யாரை சொல்கிறேன் தெரியுமா? ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதிகபட்சமாக எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 40% கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க தளத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சலுகைகள் நமக்கு கொடுக்க போகிறாங்க, அதை எல்லாத்தையும் டைரெக்டாக அங்கே போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி டாப் செல்லருக்கு டாப் செல்லர் யாருன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. 40% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இஎம்ஐ மூலியமாக உங்களுக்கு அதிகபட்சமாக 24 மாதம் தவணை முறையில் கொடுப்பாங்க, எந்தவித இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக ஒரு 50,000 வரைக்கும் உங்களுக்கு மாடலை வந்து பழைய மாடலை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது மாடலை வாங்கலாம். அதே மாதிரி கூப்பன்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் 79 ருபீஸ் மொபைல் ஆக்சசரி, 79 ரூபாயிலிருந்து மொபைல் ஆக்சசரி இந்த ஃபெஸ்டிவல் சேலில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் பாருங்கள், கிராண்டு ஃப்ரீடம் ஃபைன்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பிராண்டோட மாடலை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அநேகமாக நம்மளுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அமேசான். கண்டிப்பாக இதான் ரைட் டைம், உங்களுக்கான ஒரு ரைட் டைம் சொல்லலாம். புது மொபைல் வாங்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கனவாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது ஒரு கரெக்டான டைம் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப் ரீசன் டு பை ஸ்மார்ட் ஃபோன் அந்த அமேசான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் என்னென்ன மாடலுக்கு வந்து ஆஃபர் பண்ண கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் ஐக்யூவில் இங்கே பாருங்க, அப்புறம் நார்சோ, அப்புறம் ரெட்மி, அப்புறம் சாம்சங் மாடலில் நிறைய கொடுக்குறாங்க. டெக்னோ, இது இல்லாமல் அதர் பிராண்ட்ஸ் ஹானர், போக்கோ, லாவா, இதுக்கெல்லாம் ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. என்னென்ன மாடலுங்கிறத அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வந்து ஒரு லாஸ்ட் 2 அமௌண்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணிட்டு முன்னாடி உள்ள அமௌண்ட்டை மறைச்சிருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் மட்டும்தான் இதெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப் டு 40% உங்களுக்கு மொபைல்ஸ் அண்ட் ஆக்சசரி கிடைக்க போகுது இந்த அமேசானோட கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேலில். மிஸ் பண்ணிடாதீங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோ வரலாம். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? வழக்கம் போல் நீங்கள் இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.